ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு அம்மியில் வச்சு அரைச்சி செய்ய போகிறேன். பார்த்துங்க, மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா அரைச்சி, நல்லா தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். நிறையா மஞ்சள் பொடியில் கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளே கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அம்மியில் வச்சு, நம்ம அடுப்பு முகத்தில் அம்மி வச்சுக்கிட்டு அதில் அப்படியே நம்ம எடுத்து வச்சு அரைச்சி, நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம கொஞ்சம் நிறையா வச்சு அரைச்சிட்டா கூட நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சம் மஞ்சளை கூட நம்ம வச்சுக்கலாம், நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டு போல் அரைச்சிங்க, தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிங்கன்னா பட்டு போல் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை மாதிரி அடுத்து பார்த்தா நம்ம இப்போ மஞ்சள் அரைச்சி எடுத்துகிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம அம்மியில் அரைச்சி நம்ம செய்யறதுனா நம்ம பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் நமக்கு அரைச்சி தான் கொடுத்தாங்க. நமக்கு இந்த அளவுக்கு நோய் இல்லை. பாருங்க, இஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 100 கிராம் இஞ்சி. நம்ம ஆடந்தோ இல்லை கை பக்கம் உள்ளவங்க கையினாலேயோ எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பட்டு போல் அரைச்சிட்டு, பட்டு போல் அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கரமுறான்னு நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் விழுதாட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி நம்ம பூண்டையும் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு பூண்டையும் அரைச்சிக்கும். அரைக்கும் போதே பாருங்கள், நீங்கள் அரைக்கும் போது நல்லா அரைச்சிங்கனாவே அந்த வாசமே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதையும் அரைச்சி பட்டு போல் எடுத்தாச்சு. அடுத்து பூண்டு அரைச்சிக்குவோம். நம்ம பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு, நம்ம எப்போதுமே பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இதை அரைக்க முடியுமா, இதுக்கெல்லாம் நேரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாமே முடிஞ்சிடும். கடகடன்னு ரெடி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைக்கிறதுக்கு இதில் வச்சு ஒரு 4 தட்டு சும்மா நம்ம உடச்சி கூட எடுத்து போடலாம். அவ்வளவும் நல்லது நமக்கு. பாருங்கள், நான் எதையுமே நேகாக அரைக்கவே இல்லை. எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கரம்பரன்னு தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இதையும் பூண்டையும் அரைச்சி வழித்து எடுத்துகிட்டு அடுத்து அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை தட்டிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கறிக்கு நம்ம கோழி கறிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி தான் போடுவோம். எல்லாம் அம்மாலாம் இந்த பாருங்கள், நான் அரிஞ்சு வச்சுருக்கிறதுல பாதி வெங்காயத்தை அரைச்சிக்கிட்டேன், பாக்கி பாதி வெங்காயம் தாளிப்புக்கு வச்சுருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இதையும் அப்படியே வச்சு தட்டிக்கிட்டே வரணும். இது செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதுக்கு அப்படி தட்டி வழிச்சிக்கிட்டு அவ்வளோதான். இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை. பாருங்கள், அப்படியே நாங்கள் இது பண்ணாமல் அப்படியே நேரடியாக எடுத்து போட்டிருக்கோம். டைமே ஆகாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் வழித்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கறி பாருங்கள், கறி க்ளீன் பண்ணிட்டோம். நாட்டுக்கோழி இது குட்டியோண்டு கோழி தான், 1 கிலோ அளவுக்கு தான் கறி இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி நல்லா வெந்நீர் வச்சு சுத்தம் பண்ணி பையன் கொடுத்துருக்குறான். இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. 1 2 இருந்துச்சுன்னா நான் கழனி தண்ணியில் அலசுறது என்னோடய பழக்கம். கழனி தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நான் பட்டை, கிராம்பு, பூவு, அப்புறம் பிரிஞ்சா இலை ஒரு 3 இலை, ஒரு 3-4 இலை போட்டுக்கிட்டேன். 3-4 இலை, அது பாருங்கள், 3-4 இலை போட்டாச்சு. அது மேலவே அப்படியே கொஞ்சம் அந்த வெங்காயம், மிச்சம் வச்சுருந்த வெங்காயம், நம்ம தாளிப்புக்கு எப்போதுமே பட்டை, கிராம்பு, கசகசா, பெருஞ்சீரகம் கொஞ்சம், இது எல்லாமே நம்ம போட்டு தாளிக்கிறது தான் வழக்கம். அப்புறம் இன்றைக்கி நான் அதில் ஒரு மராத்தி மொக்கும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து பட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டேன். அது கூட பச்சை மிளகாய்,
நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீனி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை. எனக்கு புதினா நிறையா பிடிக்கும், நான் நிறையா போடுவேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை மாதிரி வதக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நம்ம மல்லித்தழை மட்டும்தான் கடைசியாக போடணும். அதுக்கு அது எல்லாத்தையும் தக்காளி நான் கொஞ்சம் நிறையா நறுக்கிட்டேன், அதனால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவை எவ்வளோதோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க. நான் நிறையா போட மாட்டேன் தக்காளி, கம்மியான அளவு தான் போடுவேன். அதனால் நான் இதை எடுத்துட்டேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் கலந்துட்டேன். வெங்காயம் எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் பங்கடாக கிண்டிட்டு குழம்பு வச்சிங்கனாவே உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவும் போட்டு நம்ம வதக்கிடக்கூடாது, அதுவும் வதக்காமல் பச்சையாகவும் போடக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கறி அள்ளி போட்டுப்போம். உப்பு போட்டாச்சு, அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. நம்ம டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஊறுகாய்க்கெலாம் பொடி செய்யும் போதே நான் என்ன செஞ்சிடுவேன்னா, வீட்டுக்கு தேவையான கரம் மசாலா, சாம்பார் பொடி அந்த மாதிரி நான் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிறது. ஏன்னா பயமாக இருக்குது நம்ம பார்த்து செய்யும் போதே. இப்போ கறி அள்ளி போட்டுக்கலாம். கறி அள்ளி போட்டு ரொம்ப நேரம் போட்டு வதக்காமல், இந்த நாட்டுக்கோழியாக இருக்குது, தண்ணி சீக்கிரமாக விடாது, நம்ம பிராய்லர் கோழி மாதிரி. அதை மாதிரி இல்லாமல் இது ஒரு 2 வதக்க 3 வதக்க இப்படி திருப்பிட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொடி, மசாலானா குழம்பு மிளகாத்தூள், நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் எப்போதுமே வெறும் கறியோ மீனோ வெறுசாக வைக்க மாட்டேன். அது நம்ம கொஞ்சம் அதில் ஏதாவது காய், இன்றைக்கி பார்த்தா நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே முருங்கைக்காய் போட்டு நாட்டுக்கறி குழம்பு நான் வச்சு போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இதையும் பாருங்கள். கறி குழம்புல எப்போதுமே பெருசாக குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் நான் வந்துட்டு ஏதாவது காய் சேர்த்துடுவேன். இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துட்டு குழம்பு. எப்போதுமே நம்ம நாட்டுக்கோழி மட்டும் செய்யும் போது கூடவே காய் போடக்கூடாது. அது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போடணும். வேறு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு நான் மல்லித்தழை போட்டு இறக்க போகிறேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விதமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சாப்பாடு செய்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.